ஒரு முக்கியமான விஷயம் தோணுச்சு. அதாவது அடம் பிடிக்கிறத பத்தி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நூதனமா அடம் பிடிக்கிற சில விஷயங்கள் நமக்குள்ளேயே இருக்கலாம், இல்ல நம்ம பார்க்குறவங்க கிட்டயும் இருக்கலாம். அது வந்து இந்த பெயர் சூட்டுதல் மூலியமா அடம் பிடிக்கிறோன்றத நம்ம தெரிஞ்சுக்கிறது மூலியமா, நம்ம உணர்வு நிலைய நம்ப நௌனா அதாவது வெறுப்பா இருக்கிற நிகழ்ச்சிய நௌனா நம்ம புரிஞ்சுக்கிறது மூலியமா, நம்ம அதுலேருந்து வெளிவர்றதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திக்க முடியுன்றதுக்காக நான் இத சொல்ல வரேன். குறை சொல்லுதல்ன்றது நம்ம எந்த இடத்துலையுமே இல்லை. அப்சர்வே பண்ணுறதே வந்து நம்ம மாற்றிக்கிறதுக்காக தான்றது நான் தான் சொல்ல வரேன். இங்கே வந்து சூழ்நிலை மாறினால் நான் நன்றாக இருப்பேன். உம், ஆனால் உள்ளே நடப்பது வேறு. நான் என்னுடைய பழைய வயரிங்கை, பழைய அடையாளத்தை, பழைய ரியாக்ஷன் முறையை மாற்ற மாட்டேன். வெளியுலகம் தான் எனக்காக மாற வேண்டும். இது ஒரு வகையான உளவியல் எதிர்ப்பு, ரெசிஸ்டன்ஸ் ஆகுது. இதனால தான் நிறைய கோவம் வருதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். நிறைய பேருக்கு நிறைய எமோஷன்ஸ் இருக்கும், நிறைய கோவம் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த எமோஷன்ஸ் தேவைகள் நிறைவேறாததுனால வர அடக்கப்பட்ட எமோஷன்ஸாக இருக்கும். அவங்களுக்கு கோவம் வரும். ஆனால் இதில் என்னன்னா, சூழ்நிலையில தான் இது அப்படியா இருக்கணும், அப்படியா இருக்கணும், இப்படியா இருக்கணும்னு சொல்லுவாங்க. நான் இப்படி மாறி இருந்தா, இப்படி எதிர்கொண்டிருந்தா, இப்படி ரியாக்ட் பண்ணியிருந்தா என்ற வார்த்தை வராது. அதுக்கு சில ஸ்கில்ஸ் வேணும். அதுக்கு நம்ம முயற்சி எடுக்கணும். நம்ம உழைப்பு வேணும்னு தெரியும். புதிய திறன்களை வளர்க்க விருப்பம் இல்லாமல் இருக்கிறது. பழைய சிந்தனை முறையை விட விருப்பம் இல்லாமல் இருக்கிறது. அதாவது சப்கான்ஷியஸ் மைண்ட்லேயே டிஃபால்ட்டாக நான் செஞ்சுட்டு போயிடுவேன். எதையுமே கான்ஷியஸாக சிந்திக்கிறதுக்கான நேரத்தை ஒதுக்க மாட்டேன். அந்த எனர்ஜியை கொடுக்க மாட்டேன்றது. நம்முடைய உணர்ச்சி பேட்டர்ன்களை கவனிக்க விரும்புவதில்லை. அந்த அப்சர்வராக இருக்க விரும்புறதில்லை. அதுவும் வெளியில் ஓகே. ஆனால் உள்ள நான் என்ன அப்சர்வ் பண்ணி மாற்றிக்க மாட்டேன். என்னை அப்சர்வ் பண்ணவே பிடிக்காது. ஏன்னா நான் என்னை மாற்றிக்க விரும்பலை. அதை அப்சர்வ் பண்ணுறப்ப மாற்றிக்கணுன்றது கட்டாயம் தெரிகிறப்ப எனக்கு கோபம் வருதுன்றது. ஆனால் வாழ்க்கை மட்டும் மாற வேண்டும் என்று எதிர்பார்க்கிறது. இப்படி சில பேர் பேசுறத கேட்டுப்போம். எனக்கு சின்ன வயசுலேருந்து எல்லாமே கெட்டுதான் நடக்குது, நான் பிறந்ததுல இருக்குன்னு சொல்லிட்டு அதனோட அர்த்தம் இதுதான்றது நம்ம புரியலாம். வெளி உலகத்தின் மீது இருக்கும் பிடிவாதம் உண்மையிலே உள்ளே இருக்கும் பழைய வயரிங்கை விட்டுவிட மறுக்கும் புதாதித்தின் பிரதிபலிப்பு. நான் மாற மாட்டேன், என் வாழ்க்கை மாற வேண்டும். இதுதான் பல மன அழுத்தங்களுக்கும் பல அடிக்ஷன்களுக்கும் அடிப்படையா இருக்கிறது. அந்த மாதிரி தன்கிட்ட இருக்கிறத மாத்திக்கணும் வர்றப்போ அவங்க அடிக்ஷனுக்கு போயிடுற விஷயம் நடக்குது. ஒரு சிறிய நுணுக்கத்தை சேர்க்க வேண்டும்னு சொல்லுவோம். சில நேரங்களில் ஒருவர் மாற விரும்பினாலும் பயம், பழக்கத்தின் வலிமை அல்லது தேவையான ஆதரவு இல்லாத காரணத்தால் மாற முடியாமல் இருக்கலாம். இதை பிடிவாதம் மட்டும் சொல்ல முடியாது. பழைய நரம்பியல் மற்றும் உணர்ச்சி பேட்டர்ன்களின் மேலே இருக்கிற ஒரு பற்றுன்னு கூட சொல்லலாம்னு சொல்லுது. நீங்கள் சமீபத்தில் நம்ம மேனிஃபெஸ்டேஷன் எல்லாம் சொல்லியிருந்தோம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் மேனிப்புலேஷன் வெளியுலகத்தை மாற்ற முயற்சி செய்கிறது. மேனிஃபெஸ்டேஷன் நம்ம தேவைக்கேற்ப நம்மளோட திறன்களை மாற்றிக்கிறத பற்றி சொல்லியிருக்கோம். அடிக்ஷன் பழைய ஒயரிங் தக்க வைத்துக் கொள்ளும் மனதின் ஈர்ப்பு. ரீஒயரிங் அந்த பழைய பேட்டர்னை கவனித்து புதிய பதிலை பயிற்சி செய்வதுன்ற மாதிரி இருக்கு. இந்த ரீஒயரிங்கை வந்து தடுக்குது. ஏன்னா அடிக்ஷன்லேருந்து ரீஒயரிங் பண்ணோன்னா பழக்கத்துலேருந்து விளக்கத்துக்கு வரணும்னா சிந்திக்கணுன்ற ஒரு விஷயம், கான்ஷியஸ் பிரெயின் அங்கே ஒர்க் ஆகணுன்றது, அதில் நம்ம நிறைய ஸ்கில்ஸை கற்றுக்கணுன்றது, நம்ம எனர்ஜியை இன்புட்டாக கொடுக்கணுன்றது, நம்மளோட ஸ்பேஸ் அண்ட் டைமை நமக்காக நம்ம உள்ளார்ந்த விதத்தில் மாற்றிக்கணுன்றது, அது வந்து நம்ம கோர் கூட கனெக்ட் ஆகிறது. சில பேருக்கு கோர் கூட கனெக்ட் ஆகிறது பிடிக்காது. வெளியில் புலன்கள் மூலயமா மனதின் மூலயமா இயக்கத்தையே விரும்புவாங்க. அவங்க வெளியில் மாற்ற ட்ரை பண்ணுவாங்க, உள்ளே மாற்ற ட்ரை பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி நிர்பந்திக்கிற சூழல்கள் இருக்கிறப்ப அவங்க அடிக்ஷனுக்கு போயிடுற விஷயம் நடக்குதுன்றத அப்சர்வ் பண்ண முடியுது. இது அப்சர்வர் இம்பேக்டாக தான் நான் சொல்கிறேன். உங்களுக்கு இது மாதிரி நடந்துருக்கான்னு பாருங்கள். நம்மக்கிட்ட அது மாதிரி ஏதாவது விஷயம் மாற்றிக்க வேண்டியது இருக்கப்போ மாற்றிக்க ட்ரை பண்ணுவோமான்றதை பார்க்கலாம்.